குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஹார்ட்வேர் இன்புட் டிவைஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுதான் வந்து வேக்காம் 1 CTL 472 அப்படின்ற ஒரு கிராஃபிக் டேப்லெட். இதை நான் வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணி காமிக்க போறேன். இது யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும்னா கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு அதிகமாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆன்லைன் டீச்சிங் பண்ற டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும். ஏன்னா பிளாக் போர்டு வித் சாக் அதை வச்சு எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிராஃபிக் டேப்லெட்ல அது கொடுத்துருக்க பெண்ணை வச்சு நம்ம எழுதுனோம்னா அதுவே நம்மளுக்கு சிஸ்டம் மானிட்டர்ல அந்த லெட்டர்ஸ் எல்லாம் விசிபிளா இருக்கும். அது நம்ம வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதை நம்ம அப்படியே நம்ம ஆன்லைன் டியூட்டரிங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த டேப்லெட் இருக்கு இல்லைங்களா, வேக்கம் 1 CTL கிராஃபிக் டேப்லெட், இதனோட அன்பாக்சிங் போலாமா? இப்போ பாருங்க, இதை நான் இப்போதான் ஐசிபியில் ஆர்டர் பண்ணேன். இதனோட விலை வந்து 4700 rupees. பட் இது வந்து இன்னும் கம்மி விலையில மற்ற சில வெப்சைட்ல கிடைக்குது. இது அமேசான், பிளிப்கார்ட்லயும் கிடைக்குது. இப்போ வந்து லாக்டவுன் பீரியட்ன்றதுனால நான் அங்க வந்து வாங்காம அங்க வந்து சப்ளை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து ஐசிபியில இருந்து வாங்கினேன். இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க பேக்கிங். நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெரி குட் பேக்கிங் பை ஐசிபி. ஸோ இதுதான் அந்த வேக்கம் கிராஃபிக் டேப்லெட் 1 கிராஃபிக் 1. ஓகே, வேக்கம் 1. ஓகே, இதை நம்ம முதல்ல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சைடு ஓப்பன் பண்ணுறது இதோ இருக்கு. ஸோ இதை பாருங்க, திஸ் இஸ் தி வேக்கம் 1. இங்கே ஒரு சீல் பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து இந்த பாக்ஸ்குள்ள, இந்த ரெட் கலர் பாக்ஸ்குள்ள இந்த பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்ல இருந்து நான் இப்போ அதை எடுக்க போறேன். பாருங்க. ஸோ this is unboxing of Wacom 1 graphic tablet CTL 472 மாடல். சரி, இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ரெட் கலர், ரெட் அண்ட் பிளாக். எழுதக்கூடிய சர்ஃபேஸ் வந்து பிளாக்ல இருக்கு, இந்த பின்னாடி சர்ஃபேஸ் வந்து ரெட்ல இருக்கு. சரி, இதுல வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 6 inches CTL 472 மாடல் அப்படின்னு நீங்க போட்டு பார்த்தீங்கனாலே வரும். இது வந்து இருக்கிறதுல கொஞ்சம் சின்ன சைஸ் டேப்லெட். ஓகே, இந்த சைஸ் வந்து 6 inches by 3.7 inches. இதுதான் என்னோட சைஸ். சரி, இதை நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் 6 inch 3.7 inch இருக்கிற சின்ன டேப்லெட். இதுக்கு அடுத்து பெரிய வெர்ஷன்லாம் 7000 rupeesல கிடைக்குது. இதுக்கப்புறம் ஒரு USB 2.0 கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை டைரெக்டாக நம்ம பிசியோடையோ இல்லாட்டி ஒரு லேப்டாப்போடையோ நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 3 நிப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது இங்கே ஒரு பேனா கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த பென்னு. இதுதான் ரைட்டிங் பென்னு. பார்க்கலாம். இப்போ இது ரைட்டிங் பென்னு. இந்த ரைட்டிங் பென்னில் இது வந்து பேட்டரி எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா, நம்ம மவுஸ் மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி எல்லாமே ஒர்க் ஆகும். அதுக்கு நம்மளுக்கு இந்த நிப்பு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா அது வியர் ஆகும். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 நிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அது நிப்பு ரிமூவருக்கு ஒரு ஸ்பேனர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அன்பாக்சிங். ஸோ இங்கே வந்து பாருங்கள் பென்னு. அதுக்கடுத்து யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது யூசர் மேனுவல். ஸோ இதுதான் யூசர் மேனுவல். சரி, வேற எதுவும் இல்லை இதில். சரி, இப்போ நம்ம அந்த டேப்லெட்டை பார்க்கலாம். சரி, இப்போ இது பார்க்கலாம். இப்போ இது வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஒரு
டேப் வச்சுருக்காங்க. ஸோ இது எடுத்தால் தான் அது வரும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட டேப்லெட்டு. இங்கே ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது பென் ஹோல்டர். இந்த பென்னை வந்து நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கலாம். இங்கே அதுக்காக இந்த பென் ஹோல்டரை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இந்த டேப்லெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கிராஃபிக் டிசைனருக்கு ஆன்லைன் டீச்சிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பென் ஹோல்டர் இந்த மாதிரி ஹோல்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ரைட்டிங் சர்ஃபேஸ். சரி, இப்போது நம்ம இதை சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்க, இந்த யூஎஸ்பி கேபிள் எடுத்து நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். இதில் நார்மல் யூஎஸ்பி 2.0 கேபிள் தான். அதனால் இதை தூக்கி இதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டோன்னே இது நான் வந்து ஏற்கனவே என்னோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் என்னோட டிரைவரை. அப்படிலாம் நீங்கள் வேக்காம் டிரைவர் அப்படின்னு டைப் பண்ணி வேக்காம் சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கே CTL 472 மாடலுக்கு Windows 7, 8, 10 இந்த ஓஎஸ்க்குலாம் தேவையான இது கொடுத்துருக்காங்க. டிரைவர் கொடுத்துருக்காங்க. அந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிங்க. உங்களுக்கு மேக்காக இருந்தால் மேக்கான டிரைவர் சாஃப்ட்வேர் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. இப்போ போகலாம் நம்ம சிஸ்டத்துக்கு வாங்க. பிரிண்டர் எடுத்துகிட்டு இதை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணோன்னு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லைட் எரியும். இங்கே பாருங்கள், நம்ம டேப்லெட்டில் ஒரு லைட் எரியுது இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு லைட் எரியுது. சரி, இப்போ நம்ம ஏற்கனவே டிரைவர் வந்து இவர் டிவைஸ் இஸ் ரெடி டு யூஸ் நீங்கள் வந்திருக்கு. ஏன்னா நான் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணாதவங்க என்ன பண்ணிடணும், நீங்கள் ஏன்னா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு வேக்காம் டிரைவர்னு டைப் பண்ணுங்க. வேக்காம் டிரைவர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர ஐக்கான் இல்லை செகண்ட் வர ஐக்கான் எல்லாம் ஒன்று கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து வேக்காம் 1 CTL 472 அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டிரைவர்ஸ் கிடைக்கும். இது பாருங்க, மேக் டிரைவர் இருக்கு, மேக் OSக்கு இருக்கு, விண்டோஸ்க்கு இருக்கு. நான் விண்டோஸ் யூஸ் பண்றேன், Windows 7. அதனால Windows 7க்கு கீழே தான் இது ஒர்க் ஆகுது. Windows 7, 8, 10ல தான் இது ஒர்க் ஆகும். அதனால நீங்க Windows 7 இருக்கான்னு பார்த்துங்க உங்களோட பிசிலையோ லேப்டாப்லையோ. அதுக்கு டவுன்லோட் விண்டோஸ் டிரைவர்னு போயிடுங்க. இங்கே கன்ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும். அது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Windows 7, 8, 10 இதில் தான் வந்து இந்த டேப்லெட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது Windows 10 OS இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இதுக்கப்புறம் நான் இப்போ இன்ஸ்டால் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். நீங்கள் இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு நீங்கள் இப்போ இங்கே இது இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். வேக்காம் டேப்லெட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு நீங்கள் வந்து இது ஆப்ஷன் மாற்றிக்கலாம். அதாவது இந்த பென் இருக்கு இல்லைங்களா? பென்னோட டாப் பட்டன் பாட்டம் பட்டன் 2 இருக்கு. இது நீங்கள் என்ன செட்டிங் வேணால் வச்சுக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணேன், டேப்லெட்டுக்கு போயிட்டு மேலே இருக்க பட்டன் எரேஸ்ன்னு சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து கீழே இருக்க பட்டன் வந்து டேப்லெட் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு ப்ரெஷர் ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். சரி, ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வேற என்ன டிப் ஃபீல் ப்ராப்பர்ட்டிஸ் சாஃப்ட் ஃபார்ம் மாற்றி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிப் டபுள் கிளிக் டிஸ்டன்ஸு அதை வச்சுக்கலாம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் கீபோர்டாக யூஸ் பண்ணலாம், மவுஸாக யூஸ் பண்ணலாம் நீங்கள். சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம கிளாஸ் எடுக்கிறது இல்லாட்டி ஒரு போர்டில் வரைஞ்சி காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் மேப்பிங்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து இது பென் மோடில் வச்சிங்க. நம்ம மவுஸ் மோடில் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். மவுஸாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த பென்னை. பட் நம்ம வாங்கினதோட பர்பஸே வந்து இது பெண்ணாக யூஸ் பண்ணுறதுக்காக தான். அதனால் பென்னில் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மேப்பிங் பண்ணிக்கலாம். நம்மளோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் எவ்வளோ தூரத்துக்கு இந்த டேப்லெட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் எழுதுறது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மேப்பிங்கை நீங்கள் பண்ணிக்கலாம் அதில். ஸோ ஃபுல் ஏரியாவா இல்லாட்டி போர்ஷனா இல்லாட்டி மானிட்டர் 1 அப்படின்றது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் ஃபுல் வச்சுருக்கேன். அதனால் இந்த ஃபுல் ஏரியாவும் கவர் ஆகும் டேப்லெட்டில். இந்த டேப்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இருக்கு இல்லைங்களா? இந்த டேப்லெட்டில் நான் இந்த கார்னர் 4 கார்னர் இருக்கு இல்லைங்களா? இந்த இங்கே டாட் வச்சிருக்கு இல்லைங்களா? இதான் வந்து எழுதக்கூடிய பகுதி இந்த பென் டேப்லெட்டில். ஸோ இந்த கிரிட் பகுதி இருக்குல்ல, இங்கே நான் எங்கே எழுதினாலும் அது அங்கே ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் அந்த மேப்பிங் நான் செட் பண்ணுற விஷயத்தில் இருக்குது.
சரி, அதுக்கடுத்து இப்போ நம்ம இது எழுதி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெசல்யூஷன் வருதுன்னு. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்க, பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன். பெயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இப்போ பாருங்கள், பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். பெயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பெண்ணை இப்படி டச் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பென் டூல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, பென்சில் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பென்சில் டூல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்போ கிளாஸ் இருக்கிற டீச்சர்ஸ்க்கும் இது வந்து வசதியாக இருக்கும். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இது வந்து எதுனா சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ப்ரஷ் மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் பிபிடிலையும் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ பிபிடி ஓப்பன் பண்ணுறேன், பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன். பவர் பாயிண்ட்லையும் நீங்கள் இதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு பவர் பாயிண்ட்டு ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்க. இந்த பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் நம்மளுக்கு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணிட்டு அந்த பவர் பாயிண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து வியூவர்ஸ்க்கு சில பாயிண்ட் ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இங்கே நம்ம போயிடுவோம். இங்கே போயிட்டு நம்ம பெண்ணை எடுத்துகிட்டு நம்ம அந்த பவர் பாயிண்ட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது மேலே வந்து நம்ம என்ன பண்ணலாம், அது மேலே ஸ்கிரிபிள் பண்ண முடியும். ஸோ இப்போ வரும் பாருங்கள், இப்படி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இது மேலே இந்த டூலை யூஸ் பண்ணி, அதாவது இந்த பென் டேப்லெட்டை யூஸ் பண்ணி பவர் பாயிண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் இது மேலே வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணி எழுதணும். ஸோ இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டூல். டீச்சர்ஸ்க்கு ஆன்லைன் டீச்சிங் பண்ணுறவங்க இந்த ஸ்க்ரீன் அப்படியே வந்து நீங்கள் ஜூம்லேயோ இல்லாட்டி சிஸ்கோ வெப்எக்ஸ் மீட்டிங் ஆப் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன் அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்போ நீங்கள் எழுதுறது லைவாக வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மேனேஜர்ஸ் மீட்டிங் நடத்தும் போது கூட இதெல்லாம் அவங்க எழுதி காமிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த பவர் பாயிண்ட்டையோ இல்லாட்டி ஒரு பெயிண்ட்டையோ ஓப்பன் பண்ணி அவங்க இந்த மாதிரி எழுதி காமிக்கலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் 1/Wacom. இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் வந்து 1/Wacom CTL 472 பென் டேப்லெட். இது பேர் வந்து பென் டேப்லெட். ஓகேங்களா. ஸோ இதனோட ப்ரைஸ் வந்து ₹3,700. சரி, இப்போ இதை பார்த்துட்டீங்க. இப்போ இது மாதிரி ஹைலைட் பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் வந்து இங்கே பென் இருக்கு இல்லைங்களா, இங்கே போயிட்டு நீங்கள் ஹைலைட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது இங்கே பாருங்கள், இது வந்து நீங்கள் மவுஸும் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஹைலைட்டர் இருக்குது, ஹைலைட்டர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணணும்னா எப்படி ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் இந்த பென் டேப்லெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மலாக மவுஸில் வந்து இவ்வளோ அழகாக எழுத முடியாது. சரி.